வங்கதேச நிலவரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் ராகுல் காந்தி, டி.ஆர். பாலு உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரிடம் எடுத்துரைத்தார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசை கவிழ்க்க பல அரசியல் தலைவர்கள் சதியில் ஈடுபட்டு இருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்ததாக தகவல். வங்கதேச நிலை குறித்து நாடாளுமன்றத்தில் சற்று நேரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இரு அவைகளிலும் தனித்தனியாக விளக்கம் அளிக்கிறார். ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில் இருந்து விலகியதை தொடர்ந்து வங்கதேசத்தில் இன்று அமைகிறது இடைக்கால ஆட்சி. ராணுவ தளபதி தலைமையில் ஆட்சி அமைகிறது. வங்கதேச முன்னாள் பிரதமரும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவருமான கலிதாவை விடுவிக்க அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவு. மாணவர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவதாகவும் அறிக்கை. இந்தியாவில் இருந்து டெல்லிக்கு வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா புறப்பட்டு செல்ல உள்ளதாக தகவல். ஹசீனா உள்ள உத்தரப்பிரதேசம் காசியாபாத் கிண்டன் ஏர்பேஸில் பாதுகாப்பு தீவிரம். அரசின் ஒவ்வொரு திட்டங்களும் சமூகத்தை மேம்படுத்தும் விதமாக உள்ளது. மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகளிர் உரிமை தொகை மற்றும் கட்டணமில்லா பேருந்து சேவையால் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரித்திருக்கிறது. திட்டக்குழுவின் பரிந்துரை ஆலோசனைகள் சரியாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். கோவை மாநகராட்சியின் 2வது பெண் மேயராக பொறுப்பேற்றார் கவுன்சிலர் ரங்கநாயகி. 97 மாமன்ற உறுப்பினர்களுடன் ஆதரவுடன் ஒரு மனதாக தேர்வு. ரங்கநாயகி மேயராக திமுக கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சர்ச்சை. மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காதது ஏன் என்றும் அமைச்சர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமைச்சர் இருக்கும்போது பேசாத, கிளம்பு. வண்டி ஏத்தி வண்டி எது. கோவை மேயர் பதவி கிடைக்கவில்லை என திமுக பெண் கவுன்சிலர்கள் சிலர் அழைத்ததால் கூட்டத்திலேயே சலசலப்பு. அனைத்து கவுன்சிலர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி விளக்கம். கோவை மாநகராட்சியின் மேம்பாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். அமைச்சர் கே.என். நேரு உறுதி. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க மத்திய அரசு தவறிவிட்டதாக வைகோ குற்றச்சாட்டு. கடந்த 40 ஆண்டுகளில் 875க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக மாநிலங்களவையில் வேதனை.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை விடுவித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்கள் சென்ற படகை இயக்கியவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையுடன் 4 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. விபத்து, விதிமீறல், அபராதம் என அனைத்தையும் 0 என்ற நிலைக்கு கொண்டு வரும்போது போக்குவரத்து காவல்துறையில் லஞ்சமும் 0 ஆகும். சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் பேச்சு. தமிழகத்தில் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை முடிக்காத வழக்குகளின் எண்ணிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு 2 வாரம் கால அவகாசம் கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 7291 கன அடியாக சரிவு. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைந்ததால் உபரிநீர் திறப்பும் குறைவு. சென்னையில் பிரபல நட்சத்திர ஹோட்டல்களின் பார்களுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றம். 48 மணி நேரத்தில் சீல் அகற்றப்பட்டதன் மர்மம் என்ன என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பரமக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையை 15 வருடம் ஆனாலும் கட்டமாட்டீர்கள். கட்டுமான பணியில் ஏற்பட்ட தொய்வால் அதிகாரிகளை கடிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். கோயில் திருவிழாவில் சாதி உணர்வை தூண்டும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருவிழாவில் சாதிய நடவடிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி பனை மற்றும் தென்னை மரங்களில் கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் கோரிக்கை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை என்ற பெயரை தக்க வைத்துக் கொள்ள டெக்ஸ்டைல் துறையை காப்பாற்ற வேண்டும். உள்மாநில ஜவுளி முதலீடுகள் வெளிமாநிலங்களுக்கு செல்லும் நிலை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச சீருடை இந்த மாத இறுதிக்குள் வழங்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதில். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 68ஆக உயர்வு. ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வரும் 20ஆம் தேதி வரை காவலை நீட்டித்த இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. உத்தரகாண்ட் கனமழை பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19ஆக அதிகரிப்பு. சீரும் ஆற்றுக்கு நடுவே குழந்தைகளை பத்திரமாக மீட்கும் மீட்புப் படையினர்.